பியானோல உங்க லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் வாசிக்கவே வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாமா? அதே லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பென்ன புடிச்சு பேப்பர்ல உங்க பேர் எழுதி பாருங்க. கரெக்ட்டா வந்துச்சா? இல்லல்ல. இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். லெஃப்ட் ஹேண்ட் நம்மளோட டாமினன்ட் ஹேண்ட் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததுலேருந்து பிரஷ் பண்றது, சாப்பிடுறது, எழுதுறது, ஏன் வீட்ட பூட்டிட்டு வெளிய போனா கூட ரைட் ஹேண்ட்ல தான் சாவி போட்டு பூட்டிட்டு கிளம்புறோம். இப்படி வருஷக்கணக்குல ட்ரெயின் ஆகுறதுனால ரைட் ஹேண்ட் வந்து ஒரு சீனியர் டெவலப்பர் மாதிரி. என்ன வேலை குடுத்தாலும் எப்படியாச்சும் செஞ்சு முடிச்சிடுறாரு. ஆனா லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில சேர்ந்த நியூ ஜாயினி மாதிரி. ப்ராப்பர் ட்ரெய்னிங்கும் இல்லாம, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம, வெறும் வேலைய மட்டும் குடுத்தா எப்படி செய்யும்? அதனால தான் கீபோர்ட்லயோ, பியானோலயோ நீங்க ரைட் ஹேண்ட கொஞ்சம் ஈஸியா வாசிக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் வாசிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் கேட்குறீங்களா? பிராக்டிஸ் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு நோட்டா பிரஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் ஸ்லோவா ஃபிங்கர் எக்ஸர்சைஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆர்பேஜியோஸ் பேட்டர்ன்ஸ் வாசிச்சு பாருங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தாராளமா உங்களோட லெஃப்ட் ஹேண்டை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்டோட ஃபிங்கர் எக்ஸர்சைஸ் எல்லாமே ஒரு பிடிஎஃபா ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னா மறக்காம கமெண்ட்ல பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்க. நான் உங்க டிஎம்க்கு சென்ட் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பிடிக்கும் அப்படின்னா பியானோ லேப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.